அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. இப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகுமா அப்படின்னு அந்த நிறுவனமே நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 9 நிறுவனங்கள் வரைக்கும் எக்ஸிட் போல் அப்படிங்கறத தேர்தலுக்கு பின்பான கருத்து கணிப்பு அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுல மெஜாரிட்டி திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 நபர்களோ தமிழக வெற்றி கழகம் வரும், அதுவும் பயங்கர மெஜாரிட்டியில சம ஃபுல் பவர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், ஆக்சிஸ் இந்தியா மை இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸோ இது என்னது, இவ்வளோ ஃபேக்கா இப்படி போய் சொல்லியிருக்கிறானுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதிட்டு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் டீம் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி நாங்கள் தான் வின் பண்ணுவோம். அது என்ன தவேக்கா இன்னைக்கு அவன் வந்துடுவானா? சான்ஸே கிடையாது, நாங்களாம் விட்டவே மாட்டோம், களம் எங்களுது, நான் சூடு பிடிக்க வேலை பார்த்தது நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சொல்லி வச்ச மாதிரி திமுக 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 திமுகன்னு எல்லா நிறுவனங்களும் சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன? இது உண்மையாவே உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னீங்கன்னா, நிறைய நபர்கள் பணம் கொடுத்து கூட அதை எடுத்திருக்கலாம், மேபி அப்படி சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. பட் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஷுவர் செட்டா அதுதாங்க இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன வேணா மாறலாம். ஏன்னா இப்ப எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு அப்படிங்கறத மக்கள் மேபி நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கறது சொல்லாம இந்த கட்சின்னு மாத்தி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும். நிறைய சொல்றாங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெளிவான விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் எடுத்த சர்வே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூ ஃபோன் கால்ஸ் மூலமா ஃபோன் கால் பண்ணி இவங்களுக்கு பண்ணீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் நிறைய இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவலா தான் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணதாக தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் சில இடங்கள்ல நேர்ல போயிட்டு இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கறத மேற்கொண்டதாகவும் தகவல்கள் இருக்கு. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அவங்க கள நிலவரம் எப்படி தெரியுமா அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க, அறிக்கை எப்படி தெரியுமா விட்டுருக்காங்க. அவங்க இத்தனை டொயோட்டா கார்ஸ், நாங்க இவ்வளவு கார்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட 96, நான் இப்ப சொல்றது எல்லாமே அரவுண்ட் நம்பர் தான், எனக்கு கரெக்டா நான் படிச்சேன், பட் எனக்கு நல்ல மெமரியில இல்ல. 96 சம்திங் மெம்பர்ஸ் களத்துல வேலை பார்த்ததாகவும் 234 தொகுதிகளுக்குமே போனதாகவும் 1000 சில்லறை ஓகேவா அத்தனை வில்லேஜஸ்க்கு போயிட்டு அவங்க கருத்து கணிப்பு எடுத்ததாகவும் கிட்டத்தட்ட 45,000 நபர்கள் கிட்ட நினைக்கிறேன் இவர்கள் கிட்ட எல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுச்சு. இதுல மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தவேகா 98ல இருந்து 120 வரைக்கும் தொகுதிகள் கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், அதிமுக 22ல இருந்து 25, அதாவது இவங்களுடைய கணக்கு எப்படி அப்படின்னா 3வது இடமாக ஓகேவா, திமுக 92ல இருந்து 110 தொகுதிகள் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ மக்களுடைய மனநிலை இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ திமுகவோட ஓட்டு வங்கி அப்படியே இருக்கு, அதிமுகவுடைய ஓட்டு வங்கி இப்ப உடஞ்சிருச்சா? அது உடஞ்சுதான் தமிழக வெற்றி கழகம் போயிருக்கா என்ன? அது ஒரு டவுட் இருக்கு. ஸோ திமுகவோட ஓட்டு கொஞ்சம் தான் பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. பட் இது டவுட் தான், எதுவுமே கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லை. யாரும் ஓவரா ஆட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஈவன் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், தமிழக வெற்றி கழகம் ஆகட்டும், நாங்க தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அது நம்மளுக்கு தெரியாது, மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு தெரியாது. நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த கட்சிக்கு அப்படின்னா, நான் ஓட்டு போட்டு அது ஜெயிச்சிடும் நம்ம நினைக்கிறது முட்டாள்தானோல. என் கையில மட்டும் இல்ல, எவ்வளோ பேர் இருக்காங்க. மக்களுடைய முழு சக்தியாக இருக்கும் பட்சத்துல நம்ம பிளைண்டா தேவையில்லாம பெரிய அளவுல யோசிக்க வேணாம். 2 நாள் தான், ஜஸ்ட் 2 days டு கோ. முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், என்ன அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிரும். ஸோ பி கேஷுவல். பட் இந்த தமிழகத்துல நடத்தின இந்த இதுங்களை மட்டும் நான் சொல்றேன். ஆக்சிஸ் மை இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்க இந்தியா டுடே உடைய நிறுவனம் ஓகேவா. இவங்க கிட்டத்தட்ட 80 தேர்தல் ஓகேவா, 80 தேர்தல் கருத்து கணிப்பு வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுல 65 ரொம்ப சரியா, அதாவது அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிற நல்ல தகவலும் இருக்கு. அப்போ இது மூலமா தெரிய வர்றது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றத அசால்ட்டாவும் நம்ம எடுத்துக்க முடியாதுன்றது தான் நான் சொல்றேன். என்ன தீபிகா சந்தோஷமா? அப்போ அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் ஆள வேண்டாமா? திமுக எல்லாம் ஓகே, பட் நீ தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்றியான்னு கேட்டீங்கன்னா, திமுக வரவேணாங்க, வேற என்ன வந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன யாரை கேட்டாலும் தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணிங்கிறீங்க, அப்ப திமுக தான் லீடிங்ன்றீங்க, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப பிரதீப் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் இருக்கு இல்லையா, இதனுடைய ஓனருங்க, இவர் என்ன பண்றாரு, ரொம்ப 2024ல பாராளுமன்ற தேர்தலில் ஒரு
கருத்து கணிப்பு அப்படிங்கறத வெளியிடுறாரு. இதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, என்டிஏ ஜெயிக்கும், 350 தொகுதிகள் வரைக்கும் அதுக்கும் மேல ஜெயிக்கும், 400 கிட்டத்தட்ட தொடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 293 மட்டும்தான் இவங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுச்சு. 300 தொடல. அப்ப 400 தொடும் அப்படின்னு சொன்னவர் 300 தொடலங்கிறது ஒரு பெரிய பெரிய அன்பிரடிக்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த லைவ் ஸ்டேஜ்லயே அழுதாராமே அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அவர் அழுதாரு. நான் ப்ரெடிக்ட் பண்ணது இப்படி தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்துச்சு. நான் என்ன இங்க சொல்ல வரேன்னா, அவர் நிரூபிச்சு கொள்ள வேண்டிய தருணம் இல்லையா? அவர் யாரு, அவங்க அப்படியே நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல டம்மியா ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு வரக்கூடாது. தான் யாரு அப்படிங்கறத இந்த எலெக்ஷன்ல நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த காலத்துல எல்லா இடங்களிலும் நான் போனேன், விர்ச்சுவலா கிடையாது, எல்லாமே நேருக்கு நேர் எல்லா நபர்களையும் பார்த்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டு அந்த சர்வே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வே நடந்திருக்கு அப்படிங்கறத நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்கும்ல, அது இன்னும் ஒரு 2 நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மை அப்படிங்கிறது. ஸோ இவர் தன்னை யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கணும் அவரு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு தருணத்துல இப்படி ஒன்று கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சஸ் மை இண்டியா அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் மொக்கப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அவங்க கெத்தான ஒரு பர்சன் தான். சும்மா ஏதோ போற போக்குல வராங்க அடிச்சு விடுறாங்க போறாங்கன்னு சொல்ற ஆட்கள் அவங்க கிடையாது. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வெர்ஷன் தான். ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்பு சும்மான்னு சொல்றதுக்கு வாய் வருது அப்படின்னா நம்ம வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இது கூட திமுகவினுடைய வில்சன் அப்படிங்கிற நபர் இருக்காரு இல்லையா, இவர் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுறாரு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் அதாவது உங்களுக்கு யார் முதல்வராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது. இதுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பேர் நான் சொல்றேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள், விஜய் அவர்கள், எடப்பாடியார், அண்ணாமலை, சீமான், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ இப்படி வரும்போது இதுல பாருங்களேன், ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க 35%, விஜய் வரணும்னு 37%, இது கூட எடப்பாடியார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 22%, அண்ணாமலை அவர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 2%, சீமான் 3%, மற்றவர்கள் அப்படின்னு சொல்றது 1%. சோ இங்க நல்லா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க கேண்டிடேட் அண்ணாமலை இல்லதான், பட் அண்ணாமலையாக இருந்தா நாங்க இவ்வளவு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டே இல்லாத ஒரு பர்சனை இப்படி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. அப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிட் போல எப்படி நம்புறது, சுத்த வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏங்க கேண்டிடேட் அவர் இல்லதான், ஓகேவா, அவர் இல்லதான், பட் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கும்ல. எனக்கு பாஜக பிடிக்குமா, என்டிஏ பிடிக்குமா, எனக்கு லைக் அதிமுக பிடிக்குமா, திமுக பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கல் லீடரை எனக்கு பிடிக்கும்னு நிக்கிற இடத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது நான்லாம் முதல் இடத்துல நிப்பேன். கரெக்டா? சோ இந்த பர்சன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா ஷுவர் ஷாட்டா எஸ் அண்ணாமலை போன்ற ஒரு நபர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்ல நானும் ஒண்ணு. சோ இப்படி இருக்கும் போது நீங்க ஒரு கேண்டிடேட்டா வைக்கும் போது ஓய் சூப்பர்பா இவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? இதுக்கும் அதுக்கும் லிங்க் பண்ணி ஏங்க பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம், என்ன வரும்னு தெரியாது, பொறுப்போமே, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தேர்தல் களம் இல்லைனாலும் ஓகேவா, விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ என்னவாக இருந்தாலும் நடந்தாலும் சரி, சில வருடங்களுக்கு அப்புறமா இங்க மொத்த போட்டி எப்படி தெரியுமா சொல்றாங்க, உதயநிதி அடுத்து விஜய், அடுத்ததா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு புயல் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குங்க சீரியஸ்லி. ஸோ இந்த 3 நபர்கள்ல உதயநிதி ஸ்டாலின் தூக்கி நிறுத்தப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியோட அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த கட்சி பூர்வீகமான கட்சின்னு இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது குறைவுதான். விஜய் அவர்கள் தனியா உருவாக்குற ஒரு கட்சி, அதற்கான ஒரு மாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஷார்ட் ஷார்ட்டா இருக்கும். அண்ணாமலை அப்படிங்கிற இந்த நபர் டேட்டாக்கு பேர் போனவர், ஹானஸ்டுக்கு பேர் போனவர், எப்பா சாமி நீலாம் வாயா வெல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாரு இந்த களத்தை வெல்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.